மெயின் என்ட்ரன்ஸ். இதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. காருங்கிறது அரசியல்வாதிகளுடைய பாதி நேரம் இதில் தான் செலவிடுவீங்க. 50 வருஷமா நடந்து போக முடியாதுல்ல. எங்கே போனாலும் காரில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் தான் போகணும். எந்த காருன்னு எனக்கு தெரியாது. ஏறி உட்காந்துட்டு ஏதோ ஒரு கார் போயிட்டு இருக்கணும்னா நான் கேட்பேன், ஏதோ ஒரு கார் பேரை சொல்லி இந்த கார் என்னென்னு. நீங்கள் அதில் தான் போயிட்டுருக்கீங்க பாருங்க. பசங்க அமெரிக்கா போகும்போது கொஞ்சம் எம்ஜிஆர் ஏர்போர்ட்டுக்கு என்னை வெளியே அனுப்பினேன். நான் அப்போ தொழில் அமைச்சராக இருக்கேன். 45 வருஷத்துக்கு முந்தைய அமெரிக்கா போகிறது, மந்திரி போகிறதுலாம் பெரிய விஷயம் தான். திடீர்னு பார்த்தா போலீஸ்லாம் அலர்ட் ஆனாங்க. எனக்கு இடசியம் வராது. வெளிநாடுலாம் போயிட்டு வரும்போது எதுவும் தலைவருக்கு இது பிடிக்கும் வாங்கி தருவீங்களா? அவருக்கு என்ன சென்ட் பிடிக்கும். இப்போ இருக்கிற இங்கிலாந்து ராஜா சார்லஸ் இருக்கார் இல்லையா, அவர் அப்போ இளவரசராக வந்தார். எம்ஜிஆரை முதலமைச்சரை சந்திச்சுட்டு திருப்பி அவரோட வந்துட்டு கேட்டார், அவர் என்ன ராஜ குடும்பத்திலேருந்து வந்தவரா? இது ஃபேமிலியே சத்யா ராஜேஸ்வரி, அமிர்தா, டாக்டரும், எம்எல்ஏ, தேர்ட் சன் சாய் விஷ்ணு, அவருடைய ஒய்ஃப் மேகா காஷ்மீரம். ஒரு விஷயம் சார், இந்த மாதிரி ஃபோட்டோ தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர்கிட்டையும் இருக்காது. இல்லை நீங்கள் அதிமுக இருக்க யாராவது ஒருத்தர் கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ, ஜெயலலிதாவோட உட்காந்துருந்து எடுத்த ஃபோட்டோ படம் இருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கும். இந்த மாதிரி கலைஞர் மூப்பனாருக்கு இடையிலேயே இந்த மாதிரி உட்காந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ, இவ்வளோ ஈஸியாக உட்காந்து இந்த மாதிரி பேசி கேஷுவலாக இருக்கிற ஃபோட்டோ ரேராக. அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர். ரெண்டு சூப்பர் ஸ்டாருங்க, அமிதாப் பச்சன் சார், ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் ரொம்ப நண்பர். இன்னும் சொல்லணும்னா, சிறப்பாக சொல்லணும்னா, அவருடைய கல்யாணத்துக்கு கலந்துக்கிட்ட ஒரே அமைச்சர் நான். மறக்க முடியாத முடிவுகள், முக்கியமான ஏதாச்சும் இங்கே நடந்து சந்திப்பது மாதிரி. எம்ஜிஆர் இன்னைக்கு ஆரம்பித்தது இங்கேருந்து ஆரம்பித்தேன். அப்புறம் அதிமுக மீண்டும் சேர்ந்து துணை பொதுச்செயலர் ஆகி 96 அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அப்போது ஜெயலலிதா அவர்கள் தோற்று போயிட்டாங்க. அதுக்கு தொடர்ச்சியாக 2 தடவை பார்லிமெண்ட்டு, 1 தடவை ராஜ்யசபா, 6 தடவை எம்எல்ஏ, மத்திய அமைச்சர், பல முடிவுகள், பல நிகழ்வுகள். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இளைஞராக இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலால் ஈர்க்கப்பட்டு பின்னால இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர், மாநில முதலமைச்சர்கள் அப்படின்னு பல ஆளுமைகளோட நட்பு வட்டாரத்தில் இருந்தவர். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழக அமைச்சர், மத்திய இணையமைச்சர், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படின்னு பல பொறுப்புகளில் அலங்கரித்தவர், அங்கம் வகித்தவர் அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள் இல்ல தேடி தான் வந்திருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது அவர் கூட பேச போறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். இருக்கீங்களா? இந்த இல்லம் அப்படிங்கிறது ஒரு அண்ணா நகரோட ஒரு அரசியல் முகத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இல்லத்தை பத்தி சொல்லுங்க சார். எந்த ஆண்டு இங்க வந்தீங்க? எப்படி? இங்க 1990, குறைய 35 வருஷம் ஆகும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆற்காடு வீராசெம்மன் அங்கே தான் இருக்காரு. பேராசிரியர் அன்பழகன் சார் இங்கே, திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார் இங்கே தான் இருந்தார். அது நிறையா அரசியல் முக்கியஸ்தர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள். புதுசாக அந்த காலத்தில் டெவலப் ஆன ஒரு ஏரியா தானே அண்ணா நகருங்கிறது. இன்னைக்கு அண்ணா நகர் அப்படின்னா ஒரு ஹாட் அப்படின்னு சொல்லலாம். விவிஐபிஸ் இருக்கக்கூடிய பகுதி. அன்னைக்கு 35 வருஷத்துக்கு நீங்க இங்க இல்லத்துக்கு வராது எப்படி சார்? நிறைய செடி கொடி, பக்கத்துல எல்லாம் இவ்வளோ கட்டடங்கள் கிடையாது. அங்கங்குமா சில கட்டடங்கள் இருந்தது. நிறையா வேக்கண்ட் பிளேசஸ் அப்படி கிடந்தது இந்த ஏரியா. நான் இப்போ கேப்ல வந்தேன். அவர் டிரைவர் கேட்டார், இப்போ நம்ம இங்கே வரேன்னு தெரியல, இது யார் வீடு தெரியுமாங்க? அவர் திருநாவுக்கரசு சார் வீடு அப்படிங்கிறாப்புல. அங்கதாங்க போறேன் அப்படின்ட்டு வந்து அது மாதிரி எல்லா மக்களுக்கும், பாமர மக்களுக்கும் தெரியுது. 30-35 வருஷம் ஆச்சு இல்லையா? அதனால எல்லாருக்கும் தெரியும் தான். தெரியும், ஏரியாவும் தெரியும், வீடும் தெரியும் பலருக்கும். ஆனால் வீடு அந்த வெளியில் பார்க்கும்போது நவீன காலத்துக்கு ஏற்ப அந்த ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலையா சார்? அப்படியே தான் இருக்குங்களா? ஆல்ட்ரு பண்ணல? அப்படியே தான் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தான், வாங்கி கட்டினது. 35-36 வருஷம் ஆச்சு இல்லையா? இப்போ புதுசாக கட்டின வீடுகள்லாம் நவீன வசதிகளோட மாடர்னாக இருக்கும். பழைய வீடு தான் அது. 35 வருஷம் ஆனால் பழைய வீடு தானே. கார் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுடைய பாதி நேரம் இதில் தான் செலவிடுவீங்க. உங்களுக்கு எப்படி? தொடர்ச்சியாக கார்லேயே இப்போ பயணம் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே சார். அதுலேருந்து ஏறக்குறைய 50 வருஷமாக நடந்து போக முடியாதுல்ல எல்லா இடங்களுக்கும்.
ஸோ எங்கே போனாலும் காரில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் தான் போகணும். அது அப்படி பழகிடுச்சு. காருக்கு முன்னாடி அந்த 2 வீலர் சைக்கிள் அது மாதிரி அனுபவம் இருக்கா அப்படி படிப்படியா? இருக்குல்ல, சைக்கிள்லேருந்து ஸ்கூட்டர்லேருந்து வக்கீலாகிற காலத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் போய் பழக்கம் இருக்குது. ஏன்னா கேட்குறேன் நீங்கள் அது ஒன்று என்னென்னா, நான் எனக்கு காரு கற்றுக்கிட்டேன், பட் நான் ஓட்டுறதில்லை. ஆனால் பெரும்பாலும் டிரைவர்கள் தான் இருப்பாங்க. இந்த கலெக்ஷன்லாம் சில பேர்லாம் இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த காரெல்லாம் குறிப்பிட்டு வந்தாலே வாங்கிடுவோம் அப்படி மாதிரி நீங்கள் லவ்வரா? எனக்கு அதை பற்றி எந்த காருன்னு எனக்கு தெரியாது. ஏறி உட்காந்துட்டு ஏதோ ஒரு கார் போயிட்டுருக்கணும்னா நான் கேட்பேன், இந்த காரு ஏதோ ஒரு காரு பேரை சொல்லி இந்த கார் என்னென்னு, நீங்கள் அதில் தான் போயிட்டுருக்கீங்க பாருங்க பசங்க. ஸோ அது மாதிரி அந்த காலம் அம்பாசிடர், இந்த கடுத்து கண்டசான்னு ஒரு கார் இருந்தது. அதில் தான் ரொம்ப நாள் ஒரு நீட்டமாக இருக்கும் ஒரு கண்டசா காரு. அது வந்து 80s எல்லாம் அந்த கார் வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு கிடைக்கிற காரு வாங்க பெரிய லக்ஸூரியஸ் காரு, நம்ம கோடிக்கணக்கான ரூபாயில் கார் வாங்குறதுக்குலாம் நம்ம வசதி கிடையாது. அதனால அம்பாசிடர் இப்போ கிடையாது. அதனால இடைப்பட்ட காருகளில், இடைப்பட்ட விலையில் இருக்கிற காருகளில் அப்படி போய் பழகிடுறேன். சார் இப்போ இந்த பொக்கையெல்லாம் போகிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு தெரியும், வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. வந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த ஷீல்டு, அந்த கேலரி அப்படின்னு நிறைய இருக்குது சார். ஆமாம், நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. 50 வருஷத்தில் நிறையா வந்திருக்கும், எல்லாத்தையும் வைக்க முடியாதுல்ல. அதில் செலக்டிவாக ஞாபகார்த்தமாக இருக்கிற சில விஷயங்கள், அப்படி தலைவர்களோட இருந்த படம், பார்லிமெண்ட்டில் இருந்த படம், அந்த மாதிரி சில ஃபோட்டோக்கள் அல்லது மெமண்டஸ் கொடுத்தது, அது மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் போனதா சார் பார்லிமெண்ட்டுக்கு? ஆமாம். இது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் அங்கே பின்னாடி நிற்பேன். ஆமா, இதுல என்ன வருதுன்னா, நான் வெள்ளை சட்டையா தேடிட்டு இருந்தேன். சரி, நானே என்ன கோட்டு போட்டிருந்தேன்னா சட்டை போட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால கோட்டு போட்டு அதனால அப்போ அங்கே எடுத்தது இருக்கா. ஆமா, இந்த இருக்குல்ல. ஆமா, இது 800 பேர் இல்லை, ராஜ்யசபா லோக்சபான்னு சேர்த்தாங்க. இது யார் கொடுத்ததுங்க சார்? இது முக்கியமாக இங்கே முகப்பிலே வச்சிருக்கீங்க. மகளிர் காங்கிரஸ் தலைவர் இருந்தமா. அப்போ இது ஒருத்தரும் ஏதாவது மேடைகளில், விழாக்களில், ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும்போது அவர் சிவாஜியோட உட்காந்துருது. இது என்னுடைய ஸ்கூல் காலத்தில் இந்த ஃபோட்டோ. ஆமாம், இந்த ஃபோட்டோ இது வந்து எந்த சமயத்தில் எடுத்தது சார்? 10th 10வது படிக்கும் போது. என்ன யாரு சார் அவன்? குட்டி எம்ஜிஆர். இது இப்போ இருக்க எம்எல்ஏ. ஓ அப்படிங்களா? எம்எல்ஏ ராமச்சந்திரன் வந்து அவர் ஸ்கூலில் கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் கொஞ்சம் அப்போ சின்ன வயசுலேருந்தே தலைவர் எம்ஜிஆர் மேலே பிரியமாக இருப்பாப்ல. அதனால் இந்த ஸ்கூல் காம்படிஷனில் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி கண்ணாடியெல்லாம் போட்டு அந்த போட்டியெல்லாம் அடக்கம் இல்லை இப்போ பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவார்டு எம்ஜிஆர் மாதிரி பேசி அவார்டு வாங்கினாப்புல. அதே மாதிரி அந்த இது பாருங்க இருக்காங்க அந்த ஃபோட்டோ கலரு அந்த இதெல்லாம் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஃபோட்டோ போட்டு. இது ஏதோ ஒரு நாட்டுடைய அதிபர் நியூயார்க் சிட்டியில் நியூயார்க்கில் எடுத்தது. வெளிநாடுலாம் போயிட்டு வரும்போது எதுவும் தலைவருக்கு பிடிக்கும் வாங்கிட்டு வருவீங்களா? அவருக்கு என்ன சென்ட்டு பிடிக்கும், சென்ட்டு பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வருவேன். லுங்கி அந்த சிங்கப்பூர் ஹாங்காங் கைலிம்பாங்க, இந்த சில்க் கைலி மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், அது மாதிரி அந்த கைலி தான் கட்டுவார் அவர். அது வாங்கிட்டு வருவேன். சந்தோஷப்படியே இதெல்லாம் வாங்கிட்டு வர அப்படிம்பார். அந்த சென்ட்டு 4-5 சென்ட் கொடுத்தா அதை வாங்கி ஆஞ்சிலாரு அவங்களுக்கு கூட இருக்க மந்திரிக்கெல்லாம் கொடுத்துருவார். அதையும் தாராளமாக கொடுத்து. ஆமாம், அதையும் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லுவார். அவங்கெல்லாம் என்னப்பா நல்ல சென்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன்பாங்க அடுத்த நாள் மந்திரிகள்லாம். அந்த மாதிரி. இந்த வீட்டுக்கு யார் சார் முக்கிய தலைவர்கள் வந்திருக்கா? எல்லோரும் வந்திருக்காங்க. அப்பா அங்கே தான் இருந்தார். அதனால் கலைஞர்லேருந்து மூப்பனார் பல தடவை வந்திருக்காரு. கலைஞர் வந்திருக்காரு. இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் மரண வைக்கிறதுக்கு வந்தார். அது தவிர இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களும் 40-50 வருஷத்தில் நண்பர்கள் தானே. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷன் டயத்தில் முன்ன பின்ன வந்து திருமணங்களுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நண்பர் ரஜினிகாந்த் வந்திருக்காரு, இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி முக்கிய நடிகர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான எல்லாரும் வந்திருக்காங்க. மறக்க முடியாத முடிவுகள், முக்கியமான ஏதாச்சும் நடந்த சந்திப்பு மாதிரி இருக்குங்களா? நிறைய நடந்திருக்கு. இங்கே இருக்கும்போது 90ல் வந்த பிறகு தான் 96ல் வந்து எம்ஜிஆர் நியமிக்க ஆரம்பித்தது. இங்கேருந்து ஆரம்பித்தேன். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட அதிமுகவில் மீண்டும் சேர்ந்து துணை பொதுச்செயலாளராகி 96ல் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்று, அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்று போயிட்டாங்க. நான் வெற்றி பெற்று சட்டமன்ற அதிமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தேன் 96ல். அதுக்கு பிறகு 97ல் அவங்க நீக்கின பிறகு
திருப்பி எம்ஜிஆர் திமுகனு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் இங்கே நின்னேன். 98ல் நின்னேன் தனியாக. அப்போது 2,30,000 ஓட்டு வாங்கி வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து 99ல் நின்று திமுக பிஜேபி கூட்டணி. அப்போது அதில் முதல் முறையாக அங்கே இருக்கும்போது தான் வெற்றி பெற்றேன். அப்புறம் அதுக்கு தொடர்ச்சியாக 2 தடவை பார்லிமெண்ட்டு, 1 தடவை ராஜ்யசபா, 6 தடவை எம்எல்ஏ, மத்திய அமைச்சர், பல முடிவுகள், பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. பசங்களுக்கு பூரா 5 பேருக்குமே இங்கே வந்த பிறகு தான் கல்யாணங்கள் நடந்தது டிஃப்ரெண்ட் பிளேசஸில். இந்த மாதிரி பல எங்கள் அப்பா அங்கே தான் இயற்கை எழுதினார். வீடு உள்ள வந்து பார்த்தோன்னா சின்ன வீடு மாதிரி இருக்குது சார். வெளியில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. வெளியில் பார்க்குறது பழைய அந்த காலத்து வீடு தானே. என்னென்னலாம் இருக்குது இப்போ? இது வந்து ஹாலு. அது ஒன்றும் இல்லை, இது ஹாலு, ரிசப்ஷனு, மேலே ரிசப்ஷன், அவ்வளோதான். உள்ளே போனால் டைனிங்கு, கிச்சனு, அவ்வளோதான். சார் இப்போ இந்த வீட்டில் நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் இலைப்பாடுறது உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா என்ன சார்? அது இல்லைங்க, பிஸ்னஸ் பார்க்குறது தான். அங்கே இந்த இடத்துல குறைவான ஆட்கள் வந்தாங்க, 5-6 பேர் 5-6 பேர் பார்க்கணுன்னா இங்கே பார்ப்பேன். இவங்க வந்து விசிட்டர்ஸு. இது வந்து நான் அமெரிக்கா போகும்போது எம்ஜிஆர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை வழி அனுப்பினார். அது ரொம்ப ரேர் இல்லை. முதலமைச்சர். நான் அப்போ வந்து தொழில் அமைச்சராக இருக்கேன். 1982, 40-42 வருஷம் ஆச்சு இல்லையா. ஏதோ முக்கியமாக சொல்கிறது மாதிரி இருக்குது சார். அங்கே அட்வைஸ் பண்ணியிருப்பார், சொல்லுவார். ஞாபகம் இருக்குங்களா? ஜாக்கிரதையாக இல்லை என்ன கவனமாக இருக்குதுன்னு சொல்லுவார். அட்வைஸ் இந்த மாதிரி போராட்டங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அப்படி தான் சொல்லுவார். முதல் நாளே 2 நாளைக்கு முந்தி வீட்டில் போய் பார்த்து சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு வரேன்னு சொல்லலை. ஏர்போர்ட்டில் என்ன வழி அனுப்புறதுக்காக அப்போது 45 வருஷத்துக்கு முந்தைய அமெரிக்கா போகிறது, மந்திரி போகிறதுலாம் பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். கட்சிக்காரங்கள்லாம் நிறையா வருவாங்கல்ல, தொகுதி மக்கள், நண்பர்கள், கட்சிக்காரங்க எல்லாம் வருவாங்க அனுப்புறதுக்கு, நிறைய கூட்டம். திடீர்னு பார்த்தா போலீஸ்லாம் அலர்ட் ஆனாங்க, இடசியம் வராருனாங்க. நீங்களும் எதிர்பார்க்கல? நானும் எனக்கு சொல்லவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. வந்து இறங்கி ஒரு பெரிய சந்தன மாலை கொண்டாந்து போட்டு கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனார். வாழ்க்கையில் அநேகமாக ஒரு இந்த மாதிரி போய் வழி அனுப்பின மந்திரி, ஒரு முதலமைச்சர் போய் ஏர்போர்ட்டில் ஒரு அமைச்சரை வழி அனுப்பின நிகழ்ச்சி தமிழ்நாடு வரலாற்றிலேயே அநேகமாக இது ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரேராக இருக்கும். இன்னொரு முக்கியமான தலைவர் இன்னைக்கு இந்தியாவுக்கு. ஆமாம், எந்த அளவுக்கு கட்சியினுடைய அவர் தான் ஆல்மோஸ்ட் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருக்கார், ஒரு தலைவர், டிசைடிங் தலைவர். அண்டு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர். என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார், நானும் மதிக்கிற தலைவர். என்ன தமிழ்நாட்டில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன ஃபஸ்ட்டு கேட்பார் உங்களை பார்த்தா? தமிழ்நாட்டை நான் தலைவராக இருக்கும்போது பல தடவை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். சில விசேஷ நிகழ்ச்சிகள் வந்து குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தது அப்போ அந்த பீரியடில். கலைஞர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவர் இறந்தபோது வந்திருக்காரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போலோவில் சொல்லி வாங்கன்னு பார்க்க வாங்கன்னு சொன்னதான் சொன்னேன். வந்தார். அவர் மறைந்த போது வந்தார். மறைந்தபோது அவர் அடக்கம் பண்ணுற இடத்துக்கு இதுக்கே வந்தார், மெரினா பீச்சுக்கே வந்து கடைசி வரைக்கும் இருந்து அடக்கம் பண்ணணுன்னு தான் அங்கே போனார். வீட்டு சாப்பாட்டில் இங்கே மீன் குழம்பு மறக்க முடியாது. மீன் குழம்பு, சிக்கன் மாதிரி போனது அது. ஆமாம், அது சிக்கன் குழம்பு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்து விடுங்க, சிஸ்டருக்கு பிடிக்கும்னு சொல்லி அதெல்லாம் செய்ய. அவர் சாப்பிடாத சாப்பாடு கிடையாது, ரொம்ப சாப்பிட்ருப்பார். இருந்தாலும் ஒரு வேலை என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட அவர் செய்திருக்கலாம். செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர், எளிமையாக இருப்பாரா சார்? சரி, அவர் போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஏதோ துவைச்சி போடுற மாதிரி இருக்கும். ஒரு பைஜாமா குருதா, அதுக்கு மேலே ஒன்று இல்லைனா போனால் ஒரு ஜீன்ஸ், ஒரு ஷர்ட், டிஷர்ட், அவ்வளோதானே. அதுக்கு மேலே ஒன்று பெருசாக ஒன்று ஆடம்பரமாக கையில் நகை நட்டு மோதிரங்க அந்த மாதிரி கூட அவர் போடுறது இல்லை. நல்ல எனர்ஜி போல, அது மாதிரி நல்ல ஃபிசிக், நல்ல எக்ஸசைஸ் பாடியில். இந்த புத்தகம்லாம் சார் லா படிக்கும் போதுங்களா? இது பார்லிமெண்ட் எல்லாம் அது இந்த மாதிரி நிறைய பார்லிமெண்ட்டு அது இது. எனக்கு புத்தகம் வாங்குகிற ஒரு ஹேபிட் உண்டு. நான் எங்கேயாவது அது சின்ன வயசுலேருந்தே டெல்லி போகும்போது வரும்போது லைப்ரரிலாம் நிறையா புக்கு வாங்குவேன். எல்லாத்தையும் படிக்க முடியாது, சில இதில் படிச்சிருப்பேன். படிக்காத புத்தகம் கூட இருக்கும். என்ன மறக்க முடியாத புத்தகம்? சில இதில் 4 பக்கம் 5 பக்கம் பிடிக்கும். எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி, லைஃப் ஹிஸ்ட்ரி பிடிக்கும். நேரு, மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, அப்படி இங்கேருந்து ஆரம்பித்து ஈவன் ஹிட்லர்லேருந்து பயோகிராஃபி, அப்ரஹாம் லிங்கன், கென்னடி, யாராச்சும் மறைந்த தலைவர்கள், ஃபாரின் லீடர்ஸ் வந்து மறக்க முடியாமல் இப்படிலாம் வாழ்ந்திருக்காரு பாரு அப்படின்னு நீங்களே பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதர்னா யார்? ஃபாரின் லீடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஸ்னா இங்கிலாந்து இளவரசர், இப்போ இருக்கிற இங்கிலாந்து ராஜா சார்ல்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் அப்போ இளவரசராக வந்தார். அவரை எம்ஜிஆர் என்ன தான் வந்து ஒரு மினிஸ்டர் வெயிட்டிங்பாங்க,
அவர் இருந்து வரவேற்று அழைச்சிட்டு போய் தலைவர் செக்ரட்டேரியட்டில் அப்போ அவர் கல்யாணம் ஆகலை, 2 பக்கமும் காலேஜ் கேர்ள்ஸு யங் கேர்ள்ஸும் நிறையா நிற்கிறாங்க. அவர் அந்த குண்டு துளைக்காத காரு அங்கேருந்து லண்டன்லேருந்து வந்த காரில் அவர் நானும் பின்னாடி செக்யூரிட்டி முன்னைக்கு பின்னாடி ஏகப்பட்ட படைபலங்களோட கோட்டையில் போய் முதலமைச்சர் அறையில் எம்ஜிஆரை முதலமைச்சரை சந்திச்சுட்டு கிளம்பி கீழே வரும்போது திருப்பி அவரோட வந்துட்டு இருக்கும்போது கேட்டார், அவர் என்ன ராஜ குடும்பத்திலேருந்து வந்தவரா, ஹேல்ஸ் ஃப்ரம் ராயல் ஃபேமிலி அப்படின்னு கேட்டார். அவர் இல்லை சார், இல்லை அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தானே ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த தலைவரை பற்றி சொன்னேன். இல்லை இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் முன் ஜென்மத்தில் ஏதாவது என்ன காரணமாக இருக்கும் அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு கூட்டம் மாதிரிங்களா இல்லை தோற்றமா? அவருடைய தோற்றம், அவர் பேசுறது, அவர் அப்படி ரொம்ப எப்படியோ அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவரை அது தலைவருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி. எம்ஜிஆர் அவர் பக்கத்தில் யார் போனாலும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்கிறவங்க கூட அவர் அருகில் போயிட்டாங்கன்னா அவர் சொல்கிறத கேட்பாங்க. அப்படி நான் கடுமையாக விமர்சனம் பண்ண பல பேரை பார்த்துருக்கேன். அவர் பார்த்துட்டு வந்த பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒரு சார்லஸ் அவர்கள் சொல்லும் போது உலகத்துல பாதி நாட்டை கைக்குள்ள வச்சிருந்தாங்க, அவங்களே அவரை பார்த்துட்டு ஒரு ராஜா அவரை பார்த்து அவர் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவரான்னு கேட்கறது. அப்போ எவ்வளோ தூரம் அவருடைய ஆதர்ச சக்தி, அவர் இழுக்கிற அந்த அவருக்கு அந்த அட்ராக்ஷன் பவர். நிறைய இடத்துல சாய்பாபா எங்க சாய்பாபா வீட்டில் சாய்பாபா தான் பிடிச்ச கடவுள். புகைப்படம் மறக்க முடியாதது. சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது சட்டசபையில் இருந்தது, அமைச்சரவையில் அவருடைய அமைச்சராக இருந்தது. இது ஒரு பக்கம். அவர் பக்கத்திலே உட்காரக்கூடிய வாய்ப்பு. அவருக்கு பின் ஏதாவது பட்ஜெட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் வாசிக்கிறாரு. ஸோ அந்த பட்ஜெட் காப்பியை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது தலைவர், அதுக்கு பக்கத்தில் பின்னாடி ரோலன்னா இந்த பக்கம் மூத்த அமைச்சர்கள். அப்போ நான் இளைஞர் அமைச்சர் தானே, சிறு வயசு போல. ஆமாம், நான் கலைஞர் இருக்காரோ, கலைஞர் எதிர்கட்சி தலைவர் இங்கே எதுக்கு இருக்காரு, இந்த சைடு அவர் இந்த பக்கத்தில் கலைஞர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர். அதுலேருந்து ஒரு சின்ன வழி இருக்கும். அப்படி அதுக்கு அடுத்து 2 சீட்டு பக்கத்தில் சைடில் துணை சபாநாயகர் மேலே துணை சபாநாயகர் சீட். அங்கே அப்பவும் பக்கத்தில் தான் இருந்தேன். மெயின் என்ட்ரன்ஸ் இதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா? ஓ, என்னுடைய தந்தையார் ஒரு பெரிய சிறந்த விவசாயி, ஊராட்சி மன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவராக 10 வருஷம் இருந்தார். 1971 பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். கிராமத்தில் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். அதுக்கடுத்து 2வது ஹீரோ பற்றி எம்ஜிஆர். எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு வழிகாட்டி ஹீரோ. இந்த வீட்டில் இங்கே சென்னையில் இருந்தாங்களா இல்லை அறந்தாங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்களா சார்? ஊரில் கிராமத்திலே இருப்பார். எங்கள் ஊரில் தீர்த்தோட ஹோட்டலில் நிலமெல்லாம் இருக்குல்ல, வீடு இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இருப்பாப்புல. எப்பாவது இங்கே வருவாங்க, வந்தால் 4 நாள் 5 நாள் தங்குவார், திருப்பி ஊருக்கே போயிடுவார். அவ்வளோதான். உடம்பு சரியில்லை பிறகு இங்கே கொண்டாந்து இங்கே வச்சுருந்தேன். இறக்கும்போது இங்கே தான் இறந்தாப்புல. ஓ, இந்த வீட்டில் தான். ஆமாம். பூஜை ரூமு, கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகங்களோ? வீட்டில் அடிக்கடி பூஜைலாம் பண்ணுவாங்க. வெங்கடாஜல பார்த்தீங்களா? அது எல்லாம் எல்லா சாமியும் இருக்குல்ல, ஈவன் மாதா வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் அவங்க கிஃப்ட்டு கொடுக்கறது போகிறது கலெக்ஷன். இது ஃபேமிலியை சத்யா ராஜேஸ்வரி, அமிர்தா 2 டாக்டரும். இது 3rd சன்னு சாய் விஷ்ணு, அவனுடைய ஒய்ஃப் மேகா. இது எம்எல்ஏ 2nd டாக்டர் ராகா ஒய்ஃபு. இது என்டையர் ஃபேமிலி. நான் எம்எல்ஏ ஒய்ஃபு, 1st சன்னு அன்பரசன் மாப்பிள்ளை, அங்கே கார்த்தி அவர் ஒய்ஃபு, இவர் மாப்பிள்ளை அமிர்தா 2nd டாக்டர் மாப்பிள்ளை, அமிர்தா 3rd சன்னு மாப்பிள்ளை, பசங்க பேத்தி பேரன் அமெரிக்காவில். எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரேர் போல சார், இந்த மாதிரி சேர்ந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது. கல்யாணம் இருந்துச்சுல்ல, ரீசெண்டாக திருமணங்கள் நடக்குது இல்லையா, அந்த திருமணத்துக்கு தானே எல்லாம் ட்ரெஸ் போட்டு இப்படி எல்லோரும் ட்ரெஸ் போட்டுலாம் உட்காந்துருக்க முடியாதுல்ல. கல்யாணம் காட்சி நடக்கும்போது அதில் ரேர் ஃபோட்டோ எல்லோரும் இருப்பாங்கல்ல. அப்போ மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கல்யாணம் அந்த மாதிரி. பொதுவாக கல்யாணங்கள் திருமணங்கள் நடக்கிற போது இந்த திருமண நிகழ்ச்சிகளில் டாக்டரு பேரன், ஆமாம், பேர் சேஷா அப்படின்னு பேர். 2வது பொண்ணு அம்புதான் மாப்பிள்ளை துரை. இது 1st மாப்பிள்ளை சொன்னேன் கார்த்தி, 1st டாக்டர் பேத்தி. இவங்க தான் அமெரிக்காவில் இருக்கிறதோ? ஆமாம், தியா துருக்கி ஒரு அமெரிக்கன் சிட்டிசனு. இது சொன்னது மேகா காஷ்மீரம் ஒரு சார். ஃபுல்லாக பேர பிள்ளைங்க மேலே வாழ பாசமாக இருப்பீங்களா? டைம்லாம் பேர பிள்ளை அம்மா கிடைக்கும்போது அவங்களுக்கு அதானே அவங்களோட கொஞ்சிறது பேசுகிறது மகிழ்ச்சியான விஷயங்கள் இல்லையா அது.
மினி லைப்ரரி மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாம், நிறையா புக்கு கலெக்ஷன் இதெல்லாம். இதுதான் சார் உண்மையிலேயே ஃபோட்டோ கேலரி. இங்கே தான் நம்ம பேச வேண்டியது. ஆமாம், அது எம்ஜிஆர் இதெல்லாம் என்னை வந்து மந்திரி ஆகி என்னை கூட்டிகிட்டு போய் அவர் தலைவர் சீட்டில் உட்கார வைப்பார் ஒவ்வொரு மந்திரியாக. 80 ஃபஸ்ட் டைம் மினிஸ்டராக இருப்போது அவரே கூட்டிகிட்டு வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு மந்திரியும் உட்கார வச்சேன். ஸோ அது மாதிரி இது சிவாஜி அவர்களோட இது காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி பியூசி சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டில் படிக்கும்போது என் நண்பர் சிவஞான பாண்டியன், நடராஜன் எல்லாம் நண்பர்கள் படிக்கலாம் வேறு இடத்துல இருக்கிறாங்களோ. இது மேல்நாட்டிலேருந்து வரும்போது டாக்டர் கண்டேன் மேலே பிரியமாக இருப்பார். இதெல்லாம் அங்கே தலைவர் சிம்மாயில் போனது. அது இது ஒரு மீட்டிங்கில் நான் தலைவர். இது வெளிநாடு நான் போகிற போது அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் எடுத்தது. இது அமிதாப் பதவி ஏற்றது வாஜ்பாய். இது அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களோட பேசிகிட்டு இருந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க ஆப்போசிட் யாரும் உட்காந்தே பார்த்தது இல்லை நாங்கள். ஆமாம், யாரும் உட்கார முடியாது. இந்த மாதிரிலாம் உட்காந்து ஃப்ரீயாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இது என்ன நிகழ்வு, என்ன சம்மந்தமாக பேசுகிறோம்? நான் எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர், அந்த மாதிரி பொதுச் செயலாளர், நான் துணை பொதுச் செயலாளர். அது மாதிரி ஜெயலலிதா அவங்க வீட்டில் போயஸ் கார்டனில் ஏதோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஷனில் இப்போ எடுத்த ஃபோட்டோ. தலைவர் மறைந்து அனிமா 88 89 அந்த 90 அந்த ரேஞ்ச். உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க சார்? என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா மற்றவங்களாம் வந்து இது மாதிரி ரொம்ப அவங்க மன்னிவு அப்படிங்கிற பேரில் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. இது மாதிரி ஏன்ட்ட நல்லா நார்மலாக இருப்பாங்க. நான் காலில் கையிலலாம் விழுந்து கும்பிட்டு கிடையாது இது வரைக்கும். இல்லை, இன்னும் காலில் கையிலெல்லாம் விழுந்து பழக்கம் இல்லை. நேற்றை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ நல்லா இருப்பாங்க, அன்பாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. கட்சியில் 2வது ஸ்தானத்தில் இருந்ததில்ல அந்த மாதிரி பொதுச் செயலாளர், நான் துணை பொதுச் செயலாளர். எடுத்த உடனே ஜெயஜா பிரிகிற போது நான் பொருளாளர். திருவாணினே உருவாக்குனீங்க நிறைய. அதுக்கு பிறகு அது பின்னாடி சண்டை வந்த பிறகு ஜெயலலிதா மேடத்தை பற்றி பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன, ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா? ஜெயலலிதா அவர்கள் வந்து இன்டெலிஜென்ட் லேடி, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நல்ல அறிவாற்றல் நிறைந்தவர், துணிச்சலானவர் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை வச்சு அன்பாக இருந்தால் ரொம்ப நம்பிக்கை வச்சு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. கோபம் வந்தால் ரொம்ப கோபம் வந்து யாரை பிடிக்கலையோ அவங்கள கடைசி வரைக்கும் போய் கோபத்தை தீர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ மந்திரியாக இருந்தால் மந்திரியாக எடுத்தாலே ஒரு தண்டனை தானே. அந்த மாதிரி பலருக்கு. எனக்கு நான் அவங்க மந்திரி சேவையில் மந்திரியாக இருந்ததில்லை. அந்த மாதிரி எப்போல்லாம் எதிர்கட்சியில் இருந்தாங்களோ அப்போ தான் நான் ஜெயலலிதா கூட இருந்திருக்கேன். அவங்க 4-5 இடம் சிஎம் ஆகியிருக்காங்க. 4-5 இடையும் அவங்களுடைய அமைச்சரவையில் நான் பிரச்சனை எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் மட்டும்தான் இருந்தேன். அதனால் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் நான் இருந்தது கிடையாது. ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கேன். அதிமுகவில் 96 நின்று நான் ஜெயிக்கும் போது அவங்க தோற்று நான் ஜெயிச்சு சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்திருக்கேன். அப்படி சில காலம் தலைவர் 2 வருஷம் 3 வருஷம் 2 1/2 வருஷம் ஓடும். அப்புறம் கட்சி விட்டு நீக்குவாங்க. சசிகலா, நண்பர் நடராஜன் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ராஜா வெளியே இருந்தார். பட் அஃப்கோர்ஸ் மொத்தம் 3 முறைங்களா சார் நீக்கினது? மொத்தம் 3 முறை. அப்பப்போ கஷ்டமாக இருக்கும்போது கூப்பிடுவாங்க, அப்புறம் நல்லா வந்தால் நீக்கிடுவாங்க. அது மாதிரி பிடிக்காதது அப்படின்னா அது மாதிரி மாறி மாறி வரும். ஏதாவது சொல்லிடுவாங்க. கூட இருக்கிறவங்க மூப்பனாட்ட க்ளோஸாக இருக்கார், கலைஞர்கிட்ட க்ளோஸாக இருக்கார், எத்தையாவது இது மாதிரிலாம் பார்த்தா அப்புறம் என்ன சார் தோணும்? அந்த மாதிரி எல்லாம் அவங்ககிட்ட காமிச்சாருன்னு ஆகும். தனியாக கோஷ்டி பண்ணுறாரு. ஆளுங்க நிறைய பார்க்க வருவாங்க. யங்ஸ்டர் வேகமாக வேலை செய்துட்டு இருப்பேன். ஸோ அது ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்பிக்கிறவாங்க, அவ்வளோதான். 2 சூப்பர் ஸ்டாருங்க, அமிதாப் பச்சன் சார், ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் ரொம்ப நண்பர். நம்ம அவர் வீட்டு ஏரியாவில் தான் எடுத்துருப்போம். அவங்க வீட்டில். ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக. இன்னும் சொல்லணும்னா சிறப்பாக சொல்லணும்னா அவருடைய கல்யாணத்துக்கு கலந்துக்கிட்ட ஒரே அமைச்சர் நான் தான். ரிசப்ஷனில் இங்கே தாஜில் சோழாவில் ரிசப்ஷன் வந்தது. திருப்பி கல்யாணம் முடிச்சுட்டு நிறைய பேர் சினிமாக்காரங்க பரிசத்துலாம் வந்தாங்க. அதிமுக சார்பில் அமைச்சராக இருந்ததில் நான் மட்டும் போய் கலந்துக்கிட்டேன். சார் அரசியலுக்கு வரலை அப்படிங்கிற முடிவு இன்னைக்கு பார்க்கும்போது சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? பட் அவருக்கு வந்து வாய்ப்பு இருந்தது, நல்ல வாய்ப்புகள் இருந்தது, நல்ல செல்வாக்கும் இருந்தது, இருக்கிறது, இப்போவும் கூட இருக்கிறது. பட்டு அவருடைய வயது இடையில வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது, ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ மனுஷன் உயிரோடு இருக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறது தானே முதல். அவருக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால் பொது வாழ்க்கையில் வர அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு உடல்நிலை ஒத்துழைக்கலை. அது ஒரு காரணம். அப்படி பல்வேறு காரணங்கள்னால அவர் வந்து அது அந்த முடிவு எடுக்க முடியலையே தவிர, மற்றபடி நல்ல அரசியல் ஆர்வம் உள்ளவர்,
மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர், நல்ல நண்பர். சார் இந்த போட்டோ முக்கியமான தலைவர்கள் 2 பேர் பக்கத்துல உட்காந்துப்பாங்க, நீங்க வந்து நடுவில் உட்காந்துருக்கீங்க முக்கியமான தலைவர்களுக்கு நடுவில். என்ன அது? இல்லை, எனக்கு அது 50வது பிறந்த நாள். என்னை வாழ்த்தி பேசுறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. ஆமாம், அது அப்போ கலைஞர் இந்த பக்கத்தில் வந்து அப்போ புரட்சி எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போது இவங்க 2 பேரும் அப்போது தமிழ்நாட்டில் எக்ஸப்டு தலைவர் எம்ஜிஆர் இதில் அடுத்த பார்த்திங்கன்னா அப்புறம் பெரிய தலைவர்னால் அப்புறம் கலைஞர், மூப்பனார், ஜெயலலிதா அவங்க தானே தலைவர்கள். ஜெயலலிதா அப்போது எனக்கு எதிராக இருந்தாங்க, அதனால் ஜெயலலிதா கூப்பிட முடியாது. இது நான் இந்திரா காந்தி அம்மாவை பார்க்குற போது அவங்க செக்ரட்டரியேட்டில் எடுத்த படம். இது அண்ணன் முனுகாதி, எனக்கு நான் துணை சபாநாயகர், அவர் சபாநாயகராக இருக்கும்போது. இது அமுதான அம்மா. இது இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் தலைவர்கிட்ட கூட்டி போனேன்னு சொன்னேன் இல்லையா, அவரை ரிசீவ் பண்ணி நான் கிண்டி எஸ்டேட்லாம் சுற்றி காமிச்சு கூட்டி போனது. ரொம்ப ப்ரோட்டோக்கால் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அப்போ அவங்க வர்றது சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலாக இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பாதுகாப்போ அது மாதிரி அந்த நாட்டு ராஜா இல்லையா, டிபேட் பிரசிடெண்ட் மாதிரி அவங்க ஃபேமிலி தானே எங்கள் பிரசிடெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி அது ஃபஸ்ட் டைம் நான் வந்து சோனியா காந்தி அம்மா பார்க்குற போது. இது என்ன சொன்ன மாதிரி தலைவர் அமெரிக்காவுக்கு என்ன அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்டில் வந்து போடும்போது இது கலைஞர் எல்லாம் சால்வையெல்லாம் அனுப்பிச்சு பாராட்டுற போது. இது என்னுடைய திருமணத்தை புரட்சி எம்ஜிஆர் நடத்தி வச்ச போது. ஓ, இதான் திருமண ஃபோட்டோ. திருமண ஃபோட்டோ 1978. 78 ஆச்சு, 48 வருஷம் ஆச்சா? 48 வருஷம் ஆச்சு. 48 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் கலைவாண ரங்கத்தில் மாங்கல்யம் எடுத்து கொடுத்தாரு. நான் கட்டி முடித்தோடனே கையில் குங்குமம் வந்து வச்சுருக்காரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? அவர் என்ன மந்திரி ஆக்கினது, எனக்கு எம்எல்ஏ கொடுத்து எல்லாமே பரிசு தானே. திருமணத்துக்கு வந்து கேட்குறேன், திருமணத்துக்கு என்ன கொடுத்தாரு எனக்கு ஞாபகம் இல்லை. பரிசு நாங்கள் துணை சபாநாயகரே பெரிய பரிசு தானே. ஆமாம், 27 வயசில். ஆமாம். இது வந்து நான் வந்து அப்பப்போ போகும்போது வரும்போது எல்லாம் வாங்கின கலெக்ஷன்ஸ், இந்த புக்குகள் பூரா. கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், இது இப்போ வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து எழுதின புத்தகங்கள், மாதிரி வாலி அவர்களுடைய கவிதை தொகுப்பு புத்தகங்கள், மகாபாரதம், அதே மாதிரி வரிசையாக பகவத்கீதை, குரான், பைபிள், இது 3மே வச்சுருக்கேன். தலைமாட்டிலே வச்சுருக்கேன், தலைமாட்டிலே வச்சுருக்கேன், பீரோலே வச்சுருக்கேன். 3 வச்சுருக்கேன். 3 படிப்பேன். அப்பப்போ என்ன பக்கம் திறந்து படிப்பேன். நிகழ்ச்சிகள் போனால் பார்த்துட்டு படிச்சுட்டு போவேன். இப்படி பார்க்குறதுல சில நேரங்களில் ஒரு தெம்பு, ஆறுதல் அல்லது எனர்ஜி ஆலோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்திய அரசியல் சட்டம், கான்ஸ்டியூஷன் புக் வச்சுருப்பேன். திருக்குறள் எப்போவும் டூர்லேயே வச்சுருப்பேன். டூரில் வந்து என் பெட்டியில் திருக்குறள் ஒன்று கிடக்கும், தலைமாட்டிலையும் திருக்குறள் ஒன்று இருக்கும். சார் இது செங்கோலுங்களா? செங்கோல் ஏதோ விழாவில் ப்ரெசென்ட் பண்ணது, அவ்வளோதான். கட்சிக்காரங்க ஏதோ மேடையில் கொடுத்தது. இது கல்யாணம் ஆன புதுசு என் ஃபஸ்ட்டு சன்னு பிறந்த போது. இந்த ஃபோட்டோவில் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய மனைவி. இது வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் பிஎம்மாக இருக்கும்போது அவர் வீட்டில், அவர் அத்வானி, நான், என்னுடைய மிஸ்ஸஸ், மூத்த மகள் சத்யாராஜேஸ்வரிலாம் அவர் பார்க்க போயிருந்தோம். அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ யார்ட்டையுமே இருக்காது. 2 பேரும் உட்காந்து அவங்க வீட்டில் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு உட்காந்துருந்த அந்த ஃபோட்டோ அவர் இல்லையா. வாஜ்பாய், அத்வானி, நான், என்னுடைய டாக்டரு, ஒய்ஃபு. ஏதாச்சும் விழாக்கு ஏதோ அழைப்புதல் கொடுக்க போனீங்களா? மரியாதை நிமித்தம் பார்க்க போனோம். வீட்டிலாம் வந்தால் பார்க்க போனோம். உட்காந்து பேசிக்கிட்டு. ரொம்ப சிறந்த தலைவர், ரொம்ப எனக்கு பிடித்தமான தலைவர். எம்ஜிஆர் மாதிரி நான் நேசித்தவர். அவர்கிட்ட மந்திரி சேவையில் மந்திரியாக இருந்தேன், அதுக்காக மட்டுமில்லை. பட் அவர் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்ல மனிதர். சார் இது உங்களுடைய உருவங்களா? அது ஏதோ முடியலையே பண்ணது? முடியல, அது வேறு ஏதோ நூலில் ஏதோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே டூர் போகாமல் இங்கே இருந்தேன்னா ட்ரெயினர் வருவாப்புல. காலையில் நான் நைட்டு லேட்டாக தான் படுப்பேன். ஸோ காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு அப்புறம் விசிட்டர்ஸ் வந்துடுவாங்க, பார்க்க விளையாட்டுருவோம். பொதுவாக ஈவினிங்கில் 5:30 to 6:30 அது 1 hour ட்ரெயினர் வருவார். ஸோ அதில் சும்மா இந்த வயசில் என்னென்ன செய்ய முடியுமோ, ஸோ அது வந்து ஒரு போன் வெயிட்டுக்காகவும் ஒரு மசில்ஸ் இதுக்காக ஸ்ட்ரெங்தனிங், ப்ளஸ்ஸு சில மூச்சு பயிற்சிகள். அப்புறம் சில ஒரு 1 hour முடிச்சுட்டு டே டயத்தில் காலையில் எழுந்திரிச்சோடனே யோகா அதெல்லாம் பண்ணுவேன். அது எனக்கு நான் ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது கூட பண்ணிட்டு இருப்பேன். இந்த முத்திரையெல்லாம் பண்ணுவேன். அது வந்து காரில் போகும்போது பண்ணலாம், ஃப்ளைட்டில் பண்ணலாம், ட்ரெயினில் பண்ணலாம். யோகா முத்திரைகள்பாங்க. அது அதில் சில இது
நான் நிறைய பேர்கிட்ட யோகா கற்றுருக்கேன். சர்க்குரு சகி வாசுதேவில் 4 days அங்கேயே தங்கி இருந்திருக்கேன். ஸோ எனக்கு யோகா மெடிடேஷன் அதில் முத்திரைகள் அதெல்லாம் நிறையா தெரியும். அதனால் அவர்கிட்ட கற்றுட்டு 2, இவர்கிட்ட கற்றுட்டு 2, இன்னொருத்த கற்றுட்டு 2, இப்படி இல்லை கலப்படமாக இல்லாமல் சேர்ந்து என்னென்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில் சாப்பாடு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன். முந்தியெல்லாம் வந்து மீன் குழம்பு நல்லா இருந்தால் மீன் குழம்புலேயே 2 தடவை கூட 3 தடவை கூட சாப்பிடுவேன். இப்போல்லாம் அப்படி இல்லை, குறைச்சிட்டேன். இப்போ கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு இந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டங்கள் நான் சமைக்கிறேன். சாப்பிட தான் தெரியும், சமைச்சா சாப்பிடுவேன். அவ்வளோ சமையல் என் ஒய்ஃபே நல்லா சமைப்பாப்புல. மற்றபடி சமையக்காரங்க இருக்காங்க, சமையக்காரம்மா இருக்காங்க, சமையக்காரர் இருக்கார். அது மாதிரி யாராவது குக்கு எப்பவுமே இருக்காங்க. 40 வருஷமாக யாராவது சமையக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா திடீர்னு நிறைய பேர் வருவாங்க. என்ன பொதுவாக வந்து நான் புரட்சி எம்ஜிஆர்கிட்ட கற்றுக்கிட்டது எப்படின்னா, சாப்பாடு நேரத்தில் போனால் அவர் காலையில் அவர் தனியாக சாப்பிட மாட்டார். அதேமாதிரி மத்தியானம் பொதுவாக செக்ரட்டரியேட் போனால் மந்திரிகள் எல்லாரையும் வச்சு தான் சாப்பிடுவார். அது மாதிரி நான் மத்தியானம் வீட்டில் இங்கே இருந்தேன்னா நான் தனியாக சாப்பிட மாட்டேன். என்னை யார் பார்க்க மத்தியானம் வந்திருக்காங்களோ அவங்களோட ஒரு 4-5 பேர், எப்போவுமே ஒரு 5-6 பேர் முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணியிருக்கணுமே, கூட குறைச்சி பண்ணிட்டு எப்போவுமே மத்தியானம் 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவாங்க. காலையில் கேப்பக்கூழ் அந்த மாதிரி மோர் வெங்காயம் போட்டு கூழ் ஒரு டம்ளர் சாப்பிடுவேன். அவிச்ச முட்டை ஒயிட்டு 2-3. மத்தியானத்துக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ரொட்டி, அவ்வளோ. என்ன இருக்கும், சிக்கன் 2 பீஸு, மட்டன் அந்த மாதிரி. ஸோ ஈவினிங் ஒரு டீ அல்லது காஃபி, நைட்டு அதே மாதிரி இட்லி தோசை ஏதாவது. ஸோ இடையில ஸ்நாக்ஸு டீ காஃபி எல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எண்ணெய் பொருள் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஆமாம், அதனால் லிமிட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் தொப்பை குறைய மாட்டேங்குது. MCR Pure Cotton Club formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.